முதல்ல இவரா இவங்களா முதல்ல யார் பேசிட்டு அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த நிகழ்வு உடுமலை இலக்கிய கழகத்தினுடைய முன்முயற்சியில் தொடர் முயற்சியாக எப்பொழுதும் 2ஆம் சனிக்கிழமை நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டு அதன் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கப்படுகிறது. ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்வதுன்னா கொஞ்சம் கஷ்டமான காரியம். அது எந்த வேலையாக இருந்தாலும், உணவு உண்றது கூட சில சமயம் சலிச்சிடும் தொடர்ந்து உண்றதுனா. ஆனால் படிப்பதும் வாசிப்பதும் அதை விமர்சனம் செய்வதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். அப்படி செஞ்சிட்ருக்கக்கூடிய உடுமலை இலக்கிய கழகம் நண்பர்களுக்கும் அதை பொறுப்படுத்தி நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய அன்பிற்கினிய நண்பர் திருமிகு செல்லத்துறை அவர்களுக்கும் உடன் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப எல்லாருமே வந்திருக்கீங்க. வாழ்த்துக்களும் நன்றிகளும் அன்பும். இன்றைக்கு ஒரு முக்கியமான புத்தகத்தை பற்றி பேசப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அந்த புத்தகம் பக்தசல ராஜேந்திர பாரதி எழுதிய தமிழகத்தில் ஊரும் சேரியும் என்ற தமிழக வரலாற்றில் ஊரும் சேரியும் என்ற கருத்து. அதன் பின்னாடி இன்றைக்கு அவர் பேச இருக்கிறாங்க. பூமணி என்ற நாக்கு பற்றி பவித்ரா வந்திருக்காங்களா? திருமிகு பவித்ரா உதவி பேராசிரியர் பேச இருக்காங்க. அவங்க பேசுகிறத பற்றி யாருமே மாறுபட்ட கருத்து கிடையாது. முதல் அவங்களோட கழிவறை இருக்கை தான் நான் கேட்டேன். அற்புதமாக பேசினாங்க. அப்போ அவ்வளோ திறமை மிகு பெண்ணாக அவங்க இருக்கிறாங்க பவித்ரா. அடுத்தது ஷாகிதாபாயினுடைய கதை சொல்லி இருக்கு இல்லையா, அவங்கள குறைத்து மதிப்பிட முடியாது. பொதுவாக இந்த சமூகத்தில் சிறுபான்மையினர் வீட்டை விட்டு வெளியேறது வர்றதுங்கிறது ரொம்ப சிரமமான காரியம். கிறிஸ்துவ அமைப்பில் இருக்கிறவங்க கூட வந்துடுவாங்க. முகமதிய அமைப்பில் இருக்கிறவங்க வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. வீட்டில் சூழல் இருக்கும், இவர்களுக்கு வர முடியாது. பிள்ளைகள் இருக்கும். சனிக்கிழமை லீவு நாளும் போது ஏராளமான பிரச்சனைகள் ஒரு பெண்ணுக்கு இருக்கும். அந்த பெண்ணோட பிரச்சனையை தாண்டி இந்த சமூகத்தினுடைய எதிர்ப்பை மீறி இந்த மக்களுக்காக ஏதாவது செய்யணும், அதை படித்ததை மக்கள்கிட்ட பதிவு பண்ணணும்னு தான் மட்டும் வராமல் தன்னோட எப்போதும் ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு வந்திருக்கிறது இந்த இலக்கிய கழகத்துக்கு எப்பொழுதும் மற்ற இலக்கிய மேடைகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பாக நான் பார்க்கிறேன். அவங்க தான் எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாயோடைய 3 கேள்விகள். லியோ டால்ஸ்டாய் பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. ரொம்ப அற்புதமான எழுத்தாளர், ரஷ்ய எழுத்தாளர். அவர் ஏராளமான புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க. அவங்களுடைய கதைகள் ரொம்ப ரொம்ப பிரமாதம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இன்றைக்கி பேச வந்திருக்கோம். பொதுவாக நான் என்ன பார்க்குறேன்னா, எனக்கும் இலக்கியத்துக்கும் பெருசாக ஒன்றும் தொடர்புலாம் கிடையாது. எனக்கும் அறிவியலுக்கு தான் தொடர்பு. அறிவியலை பற்றி பேசிட்டோன்னா நாள் கணக்காக கூட பேசுவேன். இலக்கியம் பற்றிலாம் ரொம்ப பிரமாதமாலாம் தெரியாது. வாசிக்கிறதோடு சரி, அதில் லேசாக விமர்சனம் பண்ணுறதோடு சரி. திருமிகு ராஜேந்திரன் இன்றைக்கி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தோடைய மாநில குழு உறுப்பினர், பிரமாதமான விமர்சகர். எல்லா புத்தகத்தையும் விமர்சனம் பண்ணுவாங்க. புத்தகம் கிடையாது, சினிமாவாகட்டும் வேறு எதுவாகட்டும் ரொம்ப எளிய முறையில் அவருக்கே உரித்தான பாணியில் செய்வாங்க. நாங்கள் அப்படி இல்லைன்னாலும் கூட இந்த புத்தகம் ஒரு தனித்துவமானதுன்னு பார்க்குறேன். தனித்துவமானது அப்படின்னு பார்க்கும்போது ஊரும் சேரியும் எப்படி இணைக்கப்பட்டிருக்கின்றன, சேரிங்கிறதுலாம் முன்னாடி எப்படி இருந்தது, இன்றைக்கு எப்படி வந்திருக்கு, இதை பற்றி அவர் பக்தவத்சல பாரதி எழுதும்போது கடைசியில் இந்த எப்படி இந்த உலகம் நவீனத்துவமாகவும் அதே போல் நவீனத்துவம் மட்டும் இல்லை கலாச்சாரமாக மாறி வந்திருக்குது. அப்போ நம்மளோட மனித உரிமை என்பது நிர்ணயிக்கப்படுறாருன்னா சில சமயம் நிர்ணயிக்கப்படுது, சில சமயம் வர்றது கிடையாது. நகரமும் கிராமமும் பற்றி நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டையும் ஒப்பீட்டளவில் பார்க்கலாம். இன்றைக்கு நகரம் எப்படி இருக்குது, இன்றைக்கி கிராமம் எப்படி இருக்குது. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நகரம் கிராமம் எப்படி இருக்குது. நான் பழனிக்கு ஒரு 53 ஆண்டுகள் முடிந்து விட்டன. இந்த அரை நூற்றாண்டு காலத்தில்
ஏராளமான மாற்றங்கள். அதுவும் கோவிட் வந்ததுக்கப்புறம் ஏராளமாக மாற்றங்கள். எப்படி எங்கே பார்த்தாலும் உணவு விடுதிகள், ஃபாஸ்ட் ஃபுட் வந்திருக்கு. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டை கேட்டிருப்பீங்களானா கிடையாது. உணவு முறையில் மாற்றம் இருக்குது, அவர்கள் தங்கிறதுல மாற்றம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப பேசுவார். நான் 1-2 என்னுடைய சொந்த கருத்தையும் அந்த நான் வாழ்ந்த காலகட்டத்தையும் இப்பயும் கொஞ்சம் ஒப்பிட்டு பேசுகிறேன். அதை ரொம்ப நல்லா விமர்சனம் பண்ணுறதுக்கு ராஜேந்திரன் இருக்காங்க. அப்போ ஆரம்ப காலத்தில் நதிக்கரை நாகரிகங்கள் தான் இருந்தன. மனிதன் வாழ்ந்தானுங்கிறதுக்கு நதிக்கரை நாகரிகங்கள் தான் இருந்தது. பாபிலோனில் நாகரிகம் இருந்திருக்கு, மாயன் நாகரிகங்கள் இருந்திருக்கின்றன, அப்புறம் வந்து மெசபடோமியாவில் நாகரிகம் இருந்திருக்குது, சிந்து சமவெளி நாகரம் தான் முன்னாடி. ஏன் நதியிட்ட தான் வந்து தண்ணி இருக்கும், அங்கே தான் பயிர் செய்ய முடியும், அங்கே தான் வாழ முடியும், காட்டுக்குள்ளே போய் இருக்க முடியாது. அப்படிங்கிற நிலைமையில் நதிக்கரை ஓரத்தில் தான் மனிதனுடைய தங்குதல் இருந்து அதன் மூலம் வந்து நாகரிகங்கள் வளர்ந்துருக்கின்றன. நதிக்கரை நாகரிகம் தான் அதுக்கப்புறம் பரவி எல்லா இடங்களுக்கும் வந்திருக்கு. அந்த மாதிரி தன்மையில் இருக்குது. அவர்கள் வந்து முதல்ல என்ன வளர்த்தாங்க? நாய் வளர்த்தாங்க இருக்குது. ஒரு சிலர் குதிரை வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நாய் பன்றி இருந்ததெல்லாம் இன்றைக்கி வந்து நமக்கு ஆதாரங்களோட, நிறைய வரலாற்று ஆதாரங்களோட நிறுவப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்குது. வந்து நதி வந்து தொடர்ந்து ஓடிட்டே இருக்கும்போது தான் தண்ணி இருந்தால் தான் நதிக்கரை நாகரிகம் வர முடியும். அதனால தான் இந்தியாவின் வற்றாத நதி, ஜீவநதின்னு சொல்லக்கூடிய சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, தீஸ்டான்னு ஒரு நதி இருக்குது. அது வந்து சிக்கிம் மாநிலத்தை அதை ஒட்டி அதை ஃபுல்லாக அதை போக 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 அது கூடவே நீங்கள் நடக்கலாம். கேங்டாக் என்ற தலைநகரில் ஒட்டி இருக்குது. ரொம்ப அகலமான ஆழமான நதி, எப்போவும் தண்ணி இருக்கும். அது நடக்க அப்போ அந்த மாதிரி இடங்களில் தான் மனிதர்கள் வாழ முடியுங்கிற நிலைமையினால் வந்திருக்கிறாங்க. இப்போ வந்து பாபிலோனில் தான் வந்து நிறைய நாகரிகங்கள்லாம் தோன்றியிருக்குது. இதில் சின்ன விவாதம் இருக்குது. சிந்து சமவெளி நாகரத்தில் இருக்கிறதுனால அந்த சிந்து சமவெளி நாகரத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை நாம் இன்னும் படிக்க முடியல. இந்த எழுத்துக்களை படிக்க முடியாதனால கூட சில இன்னும் என்னெல்லாம் கண்டுபிடிக்கப்பட வேணும்னு இருக்குது. அப்போயே யோசனை பண்ணி பாருங்களேன், பாதாள சாக்கடை இருக்குது, குளியலறை இருக்குது, கழிப்பறை இருக்குன்னா யோசனை பண்ணி பார்க்கணும். ஆனால் அந்த காலகட்டத்தில் நம்ம ஊரில் நம்ம பார்த்த கிராமங்களாக இருந்திருக்கானே கிடையாது. அப்போ இந்த கிராமத்துலேருந்து இப்போ மாறி வந்திருக்கும். இதில் வந்து காலனி ஆதிக்கம், ஆங்கிலேயர்கள் வந்தாங்க. ஆங்கிலேயர்கள் வந்த அப்புறம் ஒரு 200 ஆண்டு காலம் நம்ம ஆட்சி நடத்தினார்கள். அதற்கப்புறம் ஏராளமான மாற்றங்கள் வந்து ஆங்கிலேயர்கள் வந்ததுனால ஏராளமான பிரச்சனைகள் இருந்திருக்கு. நம்மளை அடிமைப்படுத்தினாங்க, எல்லாம் செஞ்சாங்கிறத விட அவர்கள் வந்ததுனால 2-3 பெரிய விஷயங்கள் நடைபெற்றிருக்கின்றன. ரொம்ப முக்கியமாக கல்வி. கல்வி இல்லாமல் நாங்கள் இருந்தோம். இன்றைக்கி அவங்க வந்ததுனால தான் அவர்களுக்கான கல்வி, மெக்கால கல்வி திட்டம் என்று எல்லாரும் படிக்கணும்னு இருந்து இன்றைக்கி படிச்சிருக்கோம். இந்த படிப்பு தான் நம்ம வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கு. பாவ்லே பிரேயர் சொன்னது மாதிரி கல்வி ஒன்று தான் அனைத்து தலைகளுக்கும் திறக்கவல்ல ஒரே சாவின்னு சொன்னார். அது சமுதாய தலையாக இருந்தாலும் சரி, பொருளாதார தலையாக இருந்தாலும் சரி, வேறு பதவியில் இருக்கக்கூடிய தலையாக இருந்தாலும் சரி, அந்த கல்வி ஒன்று தான் அவர்களை மாற்றி போடும். சின்ன உதாரணம்னா, நம்ம இன்றைக்கு வந்து திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய வந்து ஆட்சியர் வந்து பிற்படுத்தப்பட்ட, ரொம்ப மிகவும் பிற்படுத்தப்பட்ட, நம்ம ஜாதிகளை அடுக்கப்பட்டால் கடைசி அடுக்கு ஜாதியாக இருக்கக்கூடிய அதுலேருந்து வந்திருக்காங்க. படிக்காமல் இருந்தால் அவர் இன்றைக்கி கலெக்டராக இருக்க முடியுமா? முடியாது. அவர் எங்கேயோ இருந்திருப்பார். அப்படியெல்லாம் இன்றைக்கு வந்து அந்த ஊரில் ஜாதியை ஒட்டி கூட எல்லாரும் பிரிக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ ஊரும் சேரியும் அப்படின்னு பார்க்கும்போது, முன்னாடி சேரிங்கிறது எல்லாருக்குமான பொதுப்பெயராக இருந்தது. அதுக்கப்புறம் சேரிங்கிறது குறிப்பிட்ட இன, குறிப்பிட்ட ஜாதி மக்கள் வாழக்கூடிய இடமாக இருக்குது. இப்போ நம்ம எல்லோரும் தெரியும், சேரி எங்கே இருக்குது? ஊருக்கு வெளியில் இருக்க, நம்ம சேர்த்த வேண்டாம், அவர்கள் நம்மோட சேர வேண்டியதில்லை அப்படிங்கிற கணக்கில் இருக்குது. இன்றைக்கி அதையெல்லாம் தாண்டி காலனி ஆதிக்கம் முடிஞ்சு நமக்கு இன்றைக்கி நவீனமயமாக்கின்றது. நவீனமயம்னா 2 பெரிய மாற்றங்கள் நடந்திருக்குன்னு. ஒன்று கலாச்சார மாற்றம், கல்ச்சரல் சிவிலைசேஷன். அடுத்தது வணிகமய மாற்றம், அதாவது கமர்ஷியலைசேஷன். இன்றைக்கி வந்து ப்ரைவேட்டைசேஷன், கமர்ஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அந்த கமர்ஷியலைசேஷனும் ப்ரைவேட்டைசேஷனும் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்தது. இதை நம்ம மறுக்கவே முடியாது. இன்றைக்கி ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கைபேசி யாராவது வச்சுருந்துருக்கீங்களா? யாராவது வச்சுருந்துருக்கீங்களா? பார்த்துருந்துருக்கீங்களா?
இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்றைக்கு கைபேசி இல்லாத மனிதனே கிடையாது. வீடு இல்லாத மனிதன் இருக்கிறாங்க, அது வந்து இருசக்கர வாகனம் இல்லாத மனிதர்கள் இருக்காங்க, உணவு இல்லாமல் கூட இருக்கிறாங்க. ஆனால் கைபேசி இல்லாமல் மனிதர் கிடையாது. இது மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய மாற்றம், நவீனப்படுத்தப்பட்ட மாற்றம். கொஞ்சமாக காலனி ஆதிக்கம் வந்து அதுக்கப்புறமா வந்து அன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து அதன்படி ஒரு 90களில் நடந்த மாற்றம். அதுக்கு முன்னாடி என்ன செய்வோம், நாங்கள் அறிவொளியில் வேலை பார்க்கும்போதெல்லாம் இது கிடையாது. அங்கேன்னு போய் டெலிஃபோன் பூத்தில் மணிக்கணக்காக உக்காந்து கேட்டுட்டு அவர்கிட்ட காசு கொடுத்து பேசிட்டு வந்து அந்த காலகட்டம்லாம் இங்கே இப்போ இருக்க சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பவித்ராவுக்குலாம் தெரியாது. டெலிஃபோன் பூத்தில் போய் உக்காந்துருந்தது. இன்றைக்கி டெலிஃபோன் பூத்தெலாம் மூடிட்டாங்க, போஸ்ட் ஆஃபீஸை மூடிட்டாங்க. தகவல் தொடர்பு சுகாதாரத்தில் ஏராளமான மாற்றங்கள் வந்துட்டு. முன்னாடி இந்த நிலக்கரியில் போட்டு ரயில் போச்சு, இன்றைக்கி நிலக்கரியில் ரயில் கிடையாது, எல்லாம் பெட்ரோல் வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து கரண்ட் வந்தாச்சு, அதுக்கப்புறம் இன்றைக்கி சோலார் வந்தாச்சு. இப்படி ஏராளமான மாற்றம் வேணும் தான். ஆனால் மனிதனுக்கான மாற்றம் வேணும், அவருக்கு ஒட்டிய தேவையான மாற்றங்கள் வேணும். ஆனால் எல்லாருக்கும் அந்த மாற்றம் கிடச்சிருக்கா? எல்லாருக்கும் வந்திருக்கா? அனைத்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களும் இந்த மாற்றத்துக்கு உட்பட்டு உணவு, உடை, வசிப்பிடம், கல்வி எல்லாத்தையும் முன்னேறிருக்காங்கன்னா இல்லை. அது ஒரு சிலப்பட்ட ஒரு 10%, 20% மக்களுக்கு மட்டும்தான் அனைத்து வாய்ப்புகளும் கிடைச்சிருக்குங்க. மாடர்னைசேஷனும் கமர்ஷியலைசேஷனும் யார் வாழ்க்கை தரத்தில் அதிகமாக இருக்காங்களோ அவர்களை மேலோக்கி கொண்டுட்டு போகிறதுக்கு இருக்கும். கிராமங்களில் முன்னாடி வந்து கிராமத்தில் பஸ் கிடையாது. பெரிய கிராமத்தில் இங்கே கீரனூர் பழனிக்கு பக்கத்தில் போகணும், பத்தநாயக்கம்பட்டி போகணும், இல்லை இன்டீரியராக நான் வந்து அக்காம்பட்டிக்கெலாம் போகணுன்னு போனால் அங்கே பஸ்ஸே கிடையாது. அங்கே அறிவொளிக்கு வந்த பிள்ளை வந்து ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி எல்லா ஊருக்கும் பஸ் இருக்குது, எல்லா ஊர்லேயும் கடை இருக்குது. பெட்டி கடையில் நீங்கள் நகரத்தில் என்ன வாங்குவீங்களோ அது எல்லாம் வாங்கலாம், அனைத்தும் இங்கே இருக்குது. அப்படி மாற்றங்கள் நிறைய நடந்திருக்குது. இன்றைக்கி முன்னாடி கிராமத்தில் நிறைய ஆடு மாடெலாம் வச்சுருந்தோம். எல்லோரும் பரட்டி தட்டி விற்பாங்க, பரட்டியை வாங்குவாங்க. இன்றைக்கி நம்ம ஊரில் அப்படி பார்க்க முடியாது, ஏன்னா இன்றைக்கி கேஸ் வந்தால் தேவையில்லை. ஆனால் இதுவே இந்த அளவுக்கு தமிழ்நாடு வளர்ந்த அளவுக்கு வடநாடு மாறி இருக்குன்னா மாறல. இந்த பஸ் இன்றைக்கி முன்னாடி பேருந்து இருந்தது, கவர்மெண்ட் பஸ் வரல, அதுக்கப்புறம் ப்ரைவேட் பஸ் வந்தது. இன்றைக்கி கவர்மெண்ட் பஸ் தான் கிராமங்களுக்காக போகுது. அதோட இன்றைக்கி மினி பஸ்ஸஸ் எல்லாம் போயாச்சு, ரெண்டுக்கும் போட்டி இருக்குது. இதை ஒட்டி ஒரு சின்ன கதையை சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 2 வார்த்தையில் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். அறிவொளியில் போட்ட கதை 8:30, அதோடு முடிச்சிடுவேன். அந்த 8:30 தான் கதை. என்னன்னு கேட்டால், அந்த ஊருக்கு சுருளிப்பட்டிக்கு காலையில் 8:30 மணிக்கு ஒரு பஸ் வரும், சாயங்காலம் 4:30 மணிக்கு வரும். இதுதான் அந்த ஊரோட கதை. இதுதான் அறிவொளியில் போட்டு ரொம்ப பரபரப்பாக விற்கப்பட்ட புத்தகம். அது எல்லோரும் அடித்து பிடிச்சி ஏறுவாங்க அந்த பஸ்ஸில். அந்த ஊர்லேருந்து டவுனுக்கு போகிறதுக்கு எங்கே ஏறுவாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்க ஏறும், ஆஸ்பத்திரிக்கு போகிறவங்க ஏறுவாங்க, பெரியவங்க போவாங்க, வேலைக்கு. அப்படி பஸ்ஸு நான் பிதுங்கி வழிஞ்சிட்டு போகும், பிதுங்கி வழிஞ்சிட்டு அடித்து பிடிச்சி ஏறுவாங்க. அடித்து பிடிச்சி ஏறினா ஏறுறதுக்குள்ளே பயங்கர சண்டையெல்லாம் வரும். எல்லோரும் கண்டக்டர் வழி விடுங்க பாரு, எல்லாத்தையும் நின்று எல்லோரும் ஏற்றிருப்போம். ஏற்றிட்டு போனால் இடமே இருக்காது, தொங்கிட்டுருவாங்க. அப்போ பிள்ளைகள் தொங்குவாங்க, பெரியவங்க துவங்க, வயசானவங்களாம் உள்ளே உட்காருங்கப்பா, பொம்பளைங்களாம் உள்ள விடுங்கப்பா அப்படின்னு ஏராளமான பிரச்சனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்போ ஓடிட்டுருக்கு, இப்படியே போயிட்டுருக்கு. ஒரு நாள் ஏறும்போது ஒரு கருவுற்ற பெண் ஏறுறாங்க. கருவுற்ற பெண் ஏறும்போது அவங்களுக்கு ஏறவே முடியல, நிறைய கஷ்டமாக இருக்குது. பஸ் போயிட்டே இருக்குது. பஸ் போயிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வலி வந்துடுது. வலி வந்ததும் என்ன செய்யணும்னு தெரில. அப்போ எல்லோரும் பக்கத்தில் இருக்க பெரிய வயசான அம்மாலாம் சொல்கிறாங்க, வண்டியை நிறுப்பா, இவளுக்கு பேருக்காலம் வந்தாச்சு, நிற்பா, வண்டியெல்லாம் ஓட்டாது நிறுத்து அப்படின்னாங்க. எல்லோரும் வண்டியை நிறுத்தா, படப்படன்னு எல்லோரும் இறங்குனாங்க. எல்லோரும் 2 துண்டை கொடுக்குறாங்க. சில பேர் கட்டியிருந்த வேட்டியை கூட அவுத்து கொடுத்துட்றாங்க. கட்டியிருந்த வேட்டியை கூட அவுத்து கொடுத்து பிடிக்கிறாங்க. ஒரு 10-15 நிமிஷம் குழந்தை பிறச்சு குவான்னு கத்துதாக்க குழந்தை பிறந்தாச்சு. 10 நிமிடத்தில் குழந்தை பிறந்தாச்சு. 10 நிமிடத்தில் குழந்தை பிறந்ததும் அங்கே ஒரு பெரியம்மா இருந்தது. அதுக்கான முன்வேலைகள்லாம் செஞ்சு குழந்தைய தனியாக எடுத்து, அம்மாவை தனியாக எடுத்து, அந்த துணியெல்லாம் தொடச்சி போட்டு எல்லோரும் அவங்கவுங்க வேட்டியை துண்டு அம்புட்டும் கொடுத்துட்டாங்க. அந்த பொண்ணுக்காக கொடுத்ததும் முடிச்சுட்டு திருப்பி ஏறுறாங்க. திருப்பி ஏறி ஆஸ்பத்திரியில் கொண்டு விட்டாங்க. திருப்பி போய் இறங்கும்போது திரும்ப சண்டை. அதான் அது என்ன தான் பாகுபாடு இருந்தாலும், என்ன தான் சண்டை இருந்தாலும் கிராமத்தில் ஒரு ஒற்றுமை இருந்தது.
மத வேற்றுமை இல்லாமல், ஜாதி வேற்றுமை இல்லாமல் எல்லாரும் ஒன்றா மண்ணா வாழ்வோம். நாங்கள் வந்து முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் அவங்க வந்து நாங்களை கூப்பிடுவாங்க. நாங்கள் வந்து ரட்சாபந்தன் கண்டுவோம். அவங்க வீட்டுக்கு வந்து முஸ்லீம் வீட்டுக்கு விசேஷத்துக்கு போவோம், கிறிஸ்டின் வீட்டுக்கு கிறிஸ்மஸ் போவோம், இந்துக்கள் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வருவோம், கர்மாதிக்கு வருவோம், அப்புறம் பொங்கலுக்கு வருவோம், தீபாவளிக்கு வருவோம், எல்லோரும் அதே போல் ரம்ஜானுக்கு வருவோம். இப்படி ஒன்றா பார்த்துனுங்க. இன்றைக்கு மதம் என்ற பெயரால் எல்லாம் பிரிச்சுட்ருக்காங்க, கலாச்சாரம் என்ற பெயரால் பிரிச்சுட்ருக்காங்க. ஒரே மதம் ஒரே கலாச்சாரம் என்று இருக்குது. ஒரே நாடுன்னு வேணால் இருக்கலாம், ஒரே மதம் இருக்க முடியாது. இந்தியா என்பது பல கலாச்சாரங்கள் அடங்கிய, பல மதங்கள் அடங்கிய, பல ஜாதிகள் அடங்கிய, இன்றைக்கி நமக்கு 5000 ஜாதிகளுக்கு மேலே இருக்குது. இதில் எந்த ஜாதி முக்கியம், எந்த ஜாதி முக்கியம் இல்லைன்னு பேச முடியும். இதான் கிராமத்தில் வந்து ஜாதிகள் இருந்தாலும் கூட ஒற்றுமையாக வாழ முடிஞ்சது. இன்றைக்கு மாடர்னைசேஷன் வந்ததுக்கப்புறம் இந்த ஒற்றுமை இல்லாமல் இன்றைக்கி பல்வேறு வகையில் மாற்றங்கள் நடந்திருக்கின்றன. இந்த மாற்றங்கள் தான் இவ்வளவு தூரம் நம்ம கொண்டு போய் இப்படி விட்டுருக்கு. இந்த மாற்றங்களை வந்து ஒருங்கிணைப்பு பண்ணக்கூடிய சில விஷயங்கள் நம்மகிட்ட இருக்குது. அதை நோக்கி நம்ம போக வேணும். இன்றைக்கி கலாச்சாரங்கிற பேர்னால் சண்டை போட்டு நிற்கக்கூடாது, கோயில் இருக்கிறதுனால பிரச்சனை பண்ணக்கூடாது. ஒருத்தரையும் இன்னொருத்தரையும் மனிதனாக நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு அதில் அவர் எழுதியிருக்கிறது வந்து முடிக்க வேணுமா, கலாச்சாரம் வேணும், பாரம்பரியத்தில் வேணுமா, இன்றைக்கி வணிக மையத்தில் எவ்வளோ தூரம் மாற்றம் இருக்குது, எல்லாத்தையும் இருக்கார். அதன் மூலம் இன்றைக்கு வந்து ஏராளமான இல்லாமையும் வந்திருக்குது. சோற்றுக்கு இல்லாமை, வேலைக்கு இல்லாமை, படிப்பு ஒரு சிலருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டு ஒரு சிலர் பின்தள்ளப்பட்டு இவ்வளோ பெரிய பிரிவினைகள்லாம் வந்திருக்குது. முன்னாடி ஒன்றா இருந்து இன்றைக்கி பிரிக்கப்பட்டிருக்கு. இப்படி இருக்கக்கூடாதுன்னு அப்படியே வந்து அவர் நினைக்கிறாரு. இன்றைக்கி வந்து மாடர்னைசேஷன் கட்டாய தேவைதான், கலாச்சார மாற்றங்கள் தான். மற்றவர்களை ஏற்றுக்கொண்டு அதன்படி அனைவரையும் சமமாக பாவித்து அனைவருக்கும் எல்லாமும் கிடைக்க ஒரு சம உரிமையை கொண்டு செல்ல வேண்டிய சமூகத்தை உருவாக்க வேண்டியது இன்றைக்கு இருக்கக்கூடிய படித்தவர்களின் எல்லாருடைய கடமை என்றோம். என்ன பாரதியார் படித்தவன் வந்து பாவம் செஞ்சால் வந்து போய் இல்லைன்னு கொடுமையாக போய் சேருவான்னு சொன்னது மாதிரி இன்றைக்கு நாம் வந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் என்ற மன உறுதியோடு இருப்போம். இதுக்குள்ளே நுழைஞ்சு நான் பேசலை, பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அனைவருக்கும் வாய்ப்புக்கும் நன்றி கூறி தலைமையை முடிக்கிறேன். நன்றி. மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கி கொண்டு இருக்கக்கூடிய காவல்துறையினர் இந்த மாதிரி அடித்தட்டு மக்களுக்கு எதிராகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் பாவப்பட்டவங்களோ, யாருக்கெல்லாம் நாக்கில்லையோ பேச, அவர்களையெல்லாம் நாக்கறுத்து கொண்டு இருக்கக்கூடிய நிலைமை. அதை ரொம்ப அழகாக பூமணி எழுதினது கதையல்ல, நிகழ்வுகளை கதையாக கொஞ்சம் புனைவு பண்ணி செஞ்சுருக்காங்க. அது ரொம்ப படிக்கும்போதும் சரி, இதை நீங்கள் அவங்க சொன்ன போதும் சரி, எவ்வளவு வந்து பேசாமல் இருந்த மனுஷன் கடைசியில் அதை வந்து காவல் நிலையத்தில் போய் புலம்பிட்டு நாக்கு அறுபட வேண்டிய நிலைமை, தேவையே இல்லாமல் அப்புறாணி இவனுக்கு வந்து ஒரு கேஸ் போடணுன்னா பிடிச்சி எடுத்துருப்பாங்க. ஆனால் வர்ற கேஸெல்லாம் புக் பண்ணுறது கிடையாது. இன்றைக்கி கவின் கொலையில் ஏதாவது கேஸ் புக் பண்ணியிருக்காங்களா, அவருக்கு உதவி செஞ்சுருக்காங்களா? அது மட்டும் இல்லை, எங்கெல்லாம் வந்து இப்படி அடித்தட்டு மக்கள், தலித் மக்கள் போய் வந்து உதவி கேட்டு வரும்போதோ, பாக்கி பிரச்சனைன்னு வரும்போதோ இந்த காவல்துறை உதவி செய்கிறதே கிடையாது. தாங்கள் வரிப்பணத்தில் தான் வாழ்கிறோம் அப்படிங்க இல்லாமல் தாங்கள் வேறு ஏதோ பின்னாடி வாங்கி நிறைய வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் அவர்கள் மக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கார்கள். யாருக்காக? முதலாளிகளுக்கும் பணக்காரர்களுக்கும் ஆதரவாக இருக்காங்க. அப்படி இந்த நிலைமையை சொல்லக்கூடியது தான் இது. எப்படி வந்து சாதாரண மக்கள் அவங்க தான் பணம் கொடுக்குறாங்க, அவங்க தான் ஓட்டு போடுறாங்க, அவங்க தான் வந்து இந்த அரசியல் களத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அவர்களை திரும்பி பார்க்க இந்த அரசுக்கோ இந்த காவல்துறைக்கோ கொஞ்சம் கூட மனசே இல்லாமல் வந்து மனிதமாக இல்லாமல் மிருகமாக இருந்திருக்கிறாங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். மிதித்து கொன்று வெட்டினதெல்லாம் கொல்றதுக்காக முயற்சியெல்லாம் போது அவ்வளோ கொடுமையான விஷயம். ரொம்ப அற்புதமாக சொன்ன அதுவும் அந்த கதை வந்து இப்படி ஒரு கதையை எடுத்து நம்ம முன்னாடி வச்சுருக்கக்கூடிய பவித்ராவுக்கும் பவித்ராவுடைய நாக்குக்கும் நிச்சயமாக நம்ம மகிழ்ச்சியும் நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லுவோம். மீண்டும் நிறையா அவங்க படிக்கணும், படிச்சுட்டு அவங்க வந்து டிஎன்பிசி எழுதி நம்ம மிகப்பெரிய பேராசிரியராக போகணும்னு நான் நெஞ்சார விளைகிறேன். அடுத்து இவர் பேசக்கூடிய தோழர் ராஜேந்திரன் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் மற்றும் கலைஞர் சங்கத்துடைய மாநிலக்குழு உறுப்பினர், விமர்சகர், எல்லாத்தையும் சரியாக அரசியல் விமர்சகர், நாடக விமர்சகர், புத்தக விமர்சகர், சினிமா விமர்சகர் வந்து இப்படி ஒரு விமர்சகராக இருக்கிறார். அந்த விமர்சகர் எந்த பார்வையில் ஊரும் சரியும் பார்ப்பார் என்பதை
அவர் விமர்சனத்தை நம்ம கேட்க தயாராக இருக்கோம். நன்றி.